आइए हम एक और बार सिर झुकाएं, प्रभु हमसे बातचीत करने पाए। நாம் இன்னொரு முறையாக தலைகளில் தாழ்த்துவோம், தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. हृदय से कहें, अपने दाहिना हाथ को उठा के कहें, வலது கரத்தை உயர்த்தி இதயத்திலிருந்து சொல்லுவோமா? ये गहराई, दिल की गहराई से गाएं, तेरे पास आता हूँ यीशु, तेरे पास आता हूँ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மண்டையிலே, இயேசுவே உம்மண்டையிலே நான் வருகிறேன். अच्छा से हाथ उठा के கரங்களை நன்றாய் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். हृदय से इस प्रार्थना के गीत को कहने पाए. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தை நாம் ஜெப செய்வோமாக. ऐसे ही होने पाए प्रभु, यीशु मसीह के नाम से मांगते हैं. बैठ जाएं. உட்காரலாம். बीते हफ्ता मैंने आपके सामने बलहीन भी ये कहें मैं पहलवान हूं करके कहने के लिए प्रभु का वचन योएल 3 अध्याय का 10वां पद में याद दिलाती है. யோவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே தேவ வசனம் ஞாபகப்படுத்துகிற காரியத்தை, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்ற விஷயத்தை நான் கடந்த வாரம் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து பிரசங்கித்தேன். जो लोग उस बीते हफ्ता यहाँ नहीं थे, उनके लिए एक दो शब्द में कह के मैं आज के वचन में जा रहा हूँ. கடந்த வாரம் இல்லாதவர்களுக்காக நான் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை அதை நான் உங்களுக்கு சொல்லி திரும்ப இன்றைய செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். क्या परमेश्वर में झूठ बोलने के लिए कहता है? ஆண்டவர் என்ன நம்ம பொய் சொல்லுகிறாரோ? हम कमजोर हैं, நாம் பலவீனமா இருக்கிறோம், चलने का ताकत नहीं, நடப்பதுக்கே பலன் இல்லை, शत्रु को सामना करने के लिए कोई खूबी नहीं, எதிரியை மேற்கொள்ள எந்த ஒரு திறமையும் இல்லை. लेकिन क्यों मुझे परमेश्वर पहलवान अपने को समझने के लिए और उसको मुंह से अंगीकार करने के लिए कहता है? ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஏன் தேவனாய கர்த்தர் நம்மை பார்த்து நீ பலவான் என்று சொல்லி நினைத்து பார்க்கிறது மாத்திரமல்ல, அதை நீ அறிக்கையும் செய்யும் என்று சொல்லுகிறார். मैंने कहा था परमेश्वर के दिल में आपके प्रति क्या योजना है, उस अंतिम तस्वीर को मन में रखते हुए वो आपके मुंह से उसको ग्रहण करने के लिए कहता है करके मैंने कहा था. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், உங்களை குறித்து தேவனுடைய ஒரு பெரிய வரும் நாட்களை குறித்து திட்டம் இருக்கிறது, அதை வைத்து தான் தேவன் பலவான் என்று இப்பொழுது சொல்லு என்று சொல்லி இருக்கிறார். मैंने एक दो जन की बातों को मैंने आपके सामने रखा. நான் ஒன்று ரெண்டு பேருடைய வாழ்க்கை குறித்து உங்கள் மத்தியில் பிரசங்கித்தேன். उसमें एक जन के जीवन को लेके मैं उस कमजोरी दशा में से उस सूरवीर की दशा में पहुंचाने के लिए क्या किया है, इसको मैंने आपके सामने लाने के लिए कोशिश की. நான் முயற்சி எடுத்தேன், ஒருவனுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை சொல்லி அவனுடைய பலவீனமான அந்த காரியங்களிலிருந்து பராக்கிரமசாலி என்று அழைத்து அவனை அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்ல தேவன் செய்த வழிமுறைகளை குறித்து பேசினேன். परमेश्वर आपको उस दशा से निकालते मदद करते उस जगह में पहुंचाने के लिए चाहता है जिसके लिए आपको परमेश्वर ने चुन लिया. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு பெரிய இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகும்படியாய் இங்கே இருந்து உங்களை மாற்றி எடுத்து அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போகிறார். हमारा कमजोरी का क्या कारण है करके मैंने शुरू किया. நான் ஆரம்பித்தேன், நம்முடைய பலவீனத்துக்கு காரணம் என்ன, हम कमजोरे रह जाते हैं क्या कारण है करके मैंने आपके सामने कुछ बातों को लाया गिदोन के जीवन से. நான் கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து சிலவற்றை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனராகவே இருந்து போய் விடுகிறோம். मैंने कहा 10 बातों को आपके सामने मैं रखने के लिए चाहता हूं करके. நான் சொல்லி இருந்தேன் 10 விஷயங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் என்று. 2 बातों को ही मैं रख पाया, ஆனால் 2 விஷயங்களையே நான் சொல்ல முடிந்தது. आज भी कुछ और बातों को मैं आपके सामने लाने के लिए चाहूंगा. இன்றைக்கும் சில காரியங்களை அவனை குறித்து உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். गिदोन परमेश्वर के दिया हुआ जो वाचा इसको भूल बैठा है. கிதியோன் என்பவன் தேவனால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையோ அல்லது அந்த வாக்குத்தத்தத்தையோ மறந்தே போனான். मैंने मेरे जीवन में और गोफोर्थ के जीवन में किस प्रकार परमेश्वर का दिया हुआ वचन पूरा हुआ उसको मैंने आपके सामने लाया. நான் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கோஃபோர்த்தனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எப்படியாக நிறைவேறினது என்பதை நான் எடுத்துக்காட்டாய் சொன்னேன், ताकि आप सब कोई उससे अवगत हो सकें. நீங்கள் இது நிமித்தமாக எல்லா காரியங்களையும் நன்றாய் தெளிவாய் அறியும்படியாய் சொன்னேன். दूसरी बात को गिदोन भूल बैठा. இரண்டாவது ஒரு காரியத்தை கிதியோன் என்பவன் மறந்து போனான். मैं तेरे संग हूं करके प्रभु ने कहा. கர்த்தர் சொல்லி இருந்தார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று.
उस बात को भी भूल बैठा, அதையும் அவன் மறந்து போனான். क्योंकि उसके अंदर एक संदेह था, ஏனென்றால் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது. अगर परमेश्वर हमारे साथ है, क्यों इस दुर्दशा में हम पड़े हैं? தேவன் எங்களோடு அல்லது என்னோடு இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் இந்த படு மோச நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம்? लेकिन बार बार प्रभु इस बात को साबित करने के लिए चाहता है. ஆனால் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை தேவன் அங்கே நிரூபிக்க விரும்பினார். परमेश्वर मेरे साथ है, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கை செய்யும்படியாய் मैं उसमें एक और बात को भी कहा था. उदाहरण में, உதாரணத்துக்காக இன்னொரு காரியத்தையும் அங்கே நான் சொன்னேன். अमेरिका के राष्ट्रपति का कैंडिडेट, पहले राष्ट्रपति रहा लेकिन अभी भी लड़ने के लिए एक कैंडिडेट के रूप में रिपब्लिकन पार्टी के कैंडिडेट डोनाल्ड ट्रंप की बात को मैंने कहा था. ரிபப்ளிகன் கேண்டிடேட் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. அவர் முதலாவது ஜனாதிபதியாக அமெரிக்காவில் இருந்தவர். இப்பொழுதும் அந்த கேண்டிடேட்டா இருக்கிறார். அவரை குறித்ததான ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். एक 20 साल का जवान दूसरे छत से उसके ऊपर गोली लगाया. 20 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் இன்னொரு வீட்டினுடைய மாடியிலிருந்து இந்த ட்ரம்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டான். केवल उसके कान में लगा, बच गया. அவருடைய காதை தொலைத்துக் கொண்டு போனது, அவர் தப்பிவிட்டார். बचने के बाद उन्होंने कहा, ஆனால் தப்பி பிழைத்த பின்பு அவர் சொன்னார், I am a chosen man of God, परमेश्वर का ठहराया हुआ चुना हुआ मैं बर्तन हूं करके उन्होंने कहा था. அவர் சொன்னார், நான் தேவனால் நியமிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறேன். उस बात को मैंने याद दिलाया. அந்த காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டினேன். जो व्यक्ति अपनी दशा को समझता है, परमेश्वर हमारे साथ है करके समझता है, वो अपने को शूरवीर समझने में कोई तकलीफ नहीं होती. எந்த ஒரு மனிதன் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட அதிகமாக இருக்கிறானோ அவன் தேவன் என்னை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார் என்பதை குறித்து அவன் நினைப்பதிலே தவறவே மாட்டான். उस प्रचार के अंत में आप लोगों ने इस बात को अंगीकार किया, मैं भूलूंगा नहीं, दिया हुआ वचन को वायदा का भूलूंगा नहीं और उसकी उपस्थिति को मैं भूलूंगा नहीं. நீங்கள் அந்த கடந்த ஞாயிறு பிரசங்கத்தை முடிந்த பின்பு நீங்கள் இப்படியாக உங்களை ஒப்புக் கொடுத்தீர்கள். எப்படி என்று சொன்னால், தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் மறக்க மாட்டேன். அந்த அவர் என்னோடு கூட இருக்கிற அந்த சூழலையும் நான் மறக்க மாட்டேன். मैं और बातों को आगे ले जाने के लिए चाहता हूं. இன்னும் சில அதிகமான காரியங்களோடு கூட உங்களோடு கூட பேச வந்திருக்கிறேன். मेरे साथ खोलिएगा न्यायों की किताब 6 अध्याय. என்னோடு கூட திரும்புங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். वहां पर प्रभु से क्या कहता है? அங்கே தேவன் அவரோடு கூட என்ன பேசுகிறார்? 15वां पद में उसकी दूसरा एक समस्या को वो प्रकट करता है. அங்கே அவன் 15வது வசனத்திலே இன்னொரு தன்னுடைய பிரச்சனையை கொண்டு வருகிறார். प्रभु ने कहा, கர்த்தர் சொன்னார், तुम जाओ, நீ போ, मिदान के हाथ से तुम्हारे लोगों को तुम छुड़ाओगे. நீ மீதியானருடைய கரத்திலிருந்து உன்னுடைய ஜனங்களை நீ போய் விடுவிக்க போகிறாய். क्योंकि मैं तुझे भेजता हूं. ஏனென்றால் அனுப்புகிறவர் நான் அல்லவா? जरूर मिदान का संख्या ज्यादा है உண்மையிலேயே மீதியானருடைய எண்ணிக்கை அதிகம்தான். और तुम्हारे लोग डरे हुए हैं, உன் ஜனங்கள் பயந்து போயிருக்கிறாங்க, तुम भी डरे हुए हो, நீயும் பயந்து போயிருக்கிறாய். लेकिन मैं तुम्हें भेजता हूं करके जब प्रभु ने कहा, ஆனா நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னபோது वो तुरंत उसके अंदर की और समस्या को सामने लाता है. ஆனால் உடனே அவன் தனக்குள்ளே காணப்படுகிற இன்னொரு பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறான். 15वां पद में हम ये पढ़ते हैं, 15வது வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். गिदोन ने कहा, हे मेरे प्रभु, बिनती सुन, मैं इस्राएल को कैसे छुड़ाऊं? देख, मेरा कुल मनासे में सबसे कंगाल है, फिर मैं अपने पिता के घराना में सबसे छोटा हूं. அதற்கு கிதியோன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். मेरा कहने का मतलब, நான் சொல்ல வருவதனுடைய அர்த்தம், यहां एक और समस्या का प्रभु के सामने सुनाता है. இன்னும் ஒரு பிரச்சனையை ஆண்டவருக்கு முன்பதாக கிதியோன் சொல்லுகிறான். जो उसके अंदर बलवान होने की बातों से रोक रखा, उस बात को दोहरा रहा. பராக்கிரமசாலி என்ற விஷயத்திலிருந்து அவனை தடுக்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறான். मैं प्रभु के लिए धन्यवाद देता हूं. நான் கர்த்தருக்காக நன்றி சொல்லுகிறேன். वैसे परमेश्वर के इस्तेमाल किया हुआ बर्तनों को भी धन्यवाद देता हूं. அப்படியே தேவனால் பயன்படுத்தப்பட்ட அந்த பாத்திரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். परमेश्वर हम कुछ भी कहें उसको सुनने के लिए तैयार है. தேவன் நாம் என்னதான் சொன்னாலும் கேட்க ஆயத்தமா இருக்கிறாரு. प्रभु का सब कुछ मालूम है, அவருக்கு எல்லாம் தெரியும் தான். लेकिन हम खाएंगे उनसे. मान लीजिए 2 दिन खाना में नहीं मिला,
வைத்துக் கொள்ளுங்கள் 2 நாள் சாப்பாடே நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி. और प्रार्थना करने समय हम क्या कहते हैं? நாம ஜெபிக்கும் போது என்ன சொல்றோம்? हे प्रभु, ஆண்டவரே, तू जानता है कि नहीं जानता, मैं 2 दिन से खाया नहीं हूं. நீர் அறிந்திருக்கிறீரோ இல்லையோ 2 நாளா நான் சாப்பிடவே இல்ல. जो उनको मालूम है उसको आप सुनाते हैं. அவருக்கு தெரியுறத நீங்க அவர்ட்ட சொல்றீங்க. इसका मतलब ऐसा मालूम पड़ता है परमेश्वर आंख बंद के खड़ा है. நீங்க ஜெபத்துல சொல்றது எப்படி தெரியுதுன்னு சொன்னா தேவன் எல்லாம் தன்னுடைய கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறார், ஒண்ணும் தெரியாது போல. हम सुनाते हैं लेकिन प्रभु सुनता. हाँ ठीक है, बोलो बेटा. நாம எல்லாம் அறிவிக்கதான் செய்யறோம். நாவே சொல்லுப்பா, சொல்லிட்டே இரு. அவர் அப்படி சொல்றாரு. मैं जानता हूँ. சரி, நான் அறிந்திருக்கேன், நீ சொல்லிட்டே இருப்பா. कोई मदद नहीं किया, मैं जानता हूँ. உனக்கு யாரும் உதவி செய்யறாலும் எனக்கு தெரியாது. बोलो बोलो, நீ சொல்லுப்பா, சொல்லு, சொல் சொல் சொல். जन्म का अंधा प्रभु के पास लाया जाता है. பிறவி குருடன் இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்படுகிறான். प्रभु को मालूम है, கர்த்தருக்கு தெரியும் वो क्यों चिल्ला रहा है, ஏன் அவன் சத்தம் போடுகிறான் என்று. क्यों हल्ला करके लोगों से परेशान होके वो प्रभु प्रभु करके पुकारता है. ஏன் அவன் சத்தம் போட்டு ஜனங்கள் தடுத்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான் சொல்லி இயேசுவுக்கு தெரியும். लेकिन अंधा से पूछता तुम्हें क्या चाहिए. அப்படி இருந்தும் அந்த குருடனை பார்த்து இயேசு கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? उनका मालूम है वो भीख नहीं मांग रहा है. அவருக்கு தெரியும் இவன் பிச்சை கேட்க வரவில்லை. वो अद्भुत काम चमत्कार को चाहता है. இவனோ அற்புதமும் ஒரு பெரிய காரியமும் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். क्यों प्रभु उसके लिए जगह देता है. ஏன் அப்படி நீ சொல்லுன்னு சொல்லி அவனுக்கு இடம் கொடுக்கிறார். कैसे ये एक बाप के पास बच्चा दौड़ के आके अपनी परेशानी को बतलाता है, उसी ढंग से हमारा संबंध को टाइट करने के लिए चाहता है. எப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய சொந்த தகப்பனிடத்தில் வந்து எதையாவது ஒன்றை கேட்டு தன்னுடைய உறவை நன்றாய் இறுக்கி வைத்துக் கொள்ள விரும்புகிறதோ அப்படியே தேவனுக்கு நமக்கு உள்ள உறவை இறுக்கி வைக்கும்படியாய் தேவன் அதை அனுமதிக்கிறார். यहाँ गिदोन इसलिए उसको बुला रहा, मेरा अंदर क्या गड़बड़ी मचा रहा है. ஆகையால கிதியோன் அங்கே அப்படியாக சொல்லுகிறான், என்னிடத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே. उस 15वां पद को फिर से देखेंगे. அந்த 15வது வசனத்தை திரும்ப ஒரு முறை பார்க்கலாம். एक दो बातों को कहता है. 2 காரியங்களை அவன் சொல்லுகிறான். पहले मैं मनासे घर का हूं. முதலாவது நான் மனாசே குடும்பத்திலிருந்து வந்தவன். मनासे घर के बारे में आप शायद जानना है. மனாசே குடும்பத்தை குறித்து ஒருவேளை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் उत्पत्ति 48 अध्याय का पढ़ना है. ஆதியாகமம் 48வது அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். उसको बाद में आप घर में जाके पढ़ लीजिए, नोट करके रख लीजिएगा. நீங்கள் இப்பொழுது குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே போய் அந்த அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். उत्पत्ति 48 अध्याय में ஆதியாகமம் 48வது அதிகாரத்திலே पुराना नियम के यूसुफ अपने 2 बच्चों को मरने जा रहा, उसका बाप के पास ले आ रहा है. பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளும் மரிக்கிற தருணம் இருக்கிறதை பார்த்து தன்னுடைய அப்பாவினிடத்தில் 2 பிள்ளைகளையும் கொண்டு வருகிறான், ताकि वे आशीष दे सकें. அந்த பிள்ளைகளை அந்த தகப்பன் ஆசீர்வதிக்கும்படியாக. याकूब मांगता था, तुम्हारे बच्चों को लाओ यूसुफ. யாக்கோபு தன்னுடைய மகனை பார்த்து கேட்டார், மகனே யோசேப்பே, உன்னுடைய மகன்களை எல்லாம் கொண்டு வா என்னிடத்திலே. सब कुल के लिए मैं कुछ ना कुछ तो देता हूं. நான் எல்லாருக்காகவும் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், கொடுக்கிறேன். लेकिन तुम दुगुना आशीष का योग्य है. ஆனால் நீயோ 2 வித டபுள் மடங்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான். इसलिए मैं अभी ऐलान करना चाहता हूं. ஆகையால் இப்பொழுதே நான் அதை அறிவிக்க விரும்புகிறேன் सबके सामने. எல்லாருக்கும் முன்பதாக. तो यूसुफ ने दोनों बच्चों को लाया. யோசேப்பு தன்னுடைய 2 குமாரர்களை கொண்டு வருகிறான். मनासे बड़ा था, மனாசே மூத்தவனாயிருந்தான், इब्राहिम छोटा था. இப்ராஹிம் இளையவனாயிருந்தான். दुनिया के तरीका से याकूब जो है अपना दाहिना हाथ मनासे के ऊपर रखना है और अपना बाएं हाथ इफ्राइम जो छोटा था उसके ऊपर रखना है. உலக ரீதியாய் பேச போனா இந்த யாக்கோபு என்பவன் தன்னுடைய வலது கரத்தை மூத்த குமாரனாகிய மனாசேயின் மேலும் இடது கரத்தை அந்த இளைய குமாரனாகிய இப்ராஹிம் மேலும் வைக்க வேண்டும். याकूब का दृष्टि उतना अच्छा नहीं रहा. யாக்கோபுடைய கண் பார்வை மங்கலா இருந்தது, बुजुर्ग होने के चलते. வயதாகி விட்டதனால. इसलिए उसने जब बच्चे उसके पास आए, ஆகையால அந்த குமாரர்கள் அவனிடத்துல கொண்டு வரப்பட்ட போது अपना खटिया में लेटे लेटे हाथ लगा रहा है. தன்னுடைய கட்டிலிலே படுத்துக் கொண்டவனாகவே கைகளை வைக்கிறான். लेकिन दाहिने हाथ को छोटे के ऊपर और बड़े बाएं हाथ को बड़े के ऊपर रख रहा. ஆனால் தன்னுடைய வலது கரத்தை சின்னவன் மேலும் இடது கரத்தை மூத்தவன் மேலும் யாக்கோபு வைக்கிறான். अगर कोई आएगा ऐसा हम हाथ रखते हैं. யாராவது வந்தாங்க சொன்னா நம்ம கையை எப்படி வைப்போம், लेकिन ये उल्टा रखता है. ஆனால் அவனோ குறுக்காய் வைத்தான். यूसुफ ने सोचा, யோசேப்பு நினைத்தான், मेरा पापा का दिखाई नहीं पड़ रहा, என்னுடைய அப்பாவுக்கு கண்ணு தெரியல, बुढ़ा हो गया, थोड़ा दिमाग ढीला हो गया, வயதாயிட்டு மனசு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கலந்து போய் இருக்குது. इसलिए अपना बाप से कहता है, ஆகையாலே தன்னுடைய அப்பாவை பார்த்து சொல்றான், ये बड़ा है, मनासे बड़ा है. அப்பாப்பா
மனாசே மூத்தமா இருக்கிறான், इसके ऊपर दाहिना हाथ இவன் மேல நீர் வலது கையை வையோப்பா. रखिए। इब्राहिम छोटा है, ஆனா எப்பிராயிம் சின்னவன், इसके ऊपर आप बाएं हाथ रखिए। இவன் மேல இடது கையை வைங்கப்பா. तुरंत परमेश्वर की आत्मा से प्रेरणा किया हुआ बाप, उसकी आंखों में रोशनी नहीं होने के बावजूद वो ये कहता है, உடனே தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்ட அந்த யாக்கோபு, அந்த அறிந்து கொண்டவனாகிய அவன் கண்ணு தெரியாதவனாயிருந்த பார்க்க கூடாதவனாயிருந்த அந்த யாக்கோபு இப்படி சொல்லுகிறான், आने वाली दिनों की बातों को वो कहता है, வரப்போகிற நாட்களை குறித்த விஷயங்களை இப்பொழுது சொல்லுகிறான் அவன். अपने दिल की बात के नहीं, अपने परमेश्वर के प्रेरणा की हुई बात को कहता। தன்னுடைய உள்ளத்திலே தோன்றுகிற தன் காரியங்களை அல்ல, தேவ ஆவியினாலே ஏவப்பட்ட தேவ காரியங்களை பேசுகிறான். इसलिए वो याकूब कहता है, ஆகையினால யாக்கோபு சொல்லுகிறான், बेटा तुम मिस्र देश ऊपर तुम अधिपति है, மகனே நீ எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரியா இருக்கிறாய், जरूर प्रभु का आत्मा तुम में भी है, ஆண்டவருடைய ஆவியானவர் உன் மேலேயும் இருக்கிறார். परंतु प्रभु मुझे प्रेरणा करता है कि इस प्रकार आशीष देने के लिए। ஆனால் கர்த்தர் அல்லது ஆவியானவர் என்னை இப்படியாக ஏவுகிறார். அது எப்படி என்று சொன்னால், நீ இப்படி ஆசீர்வாதம் கொடு. मैं जानता हूं, நான் அதை அறிந்திருக்கிறேன், கொடுத்ததை मैं जानता हूं, நான் அறிந்து தான் செய்திருக்கிறேன். इसलिए मनासे कुल के लोगों को, गोत्र के लोगों के दिल में ये बैठा है, ஆகையாலே மனாசா கோத்திரத்தினுடைய குடும்பத்தாருடைய எண்ணங்களிலே இது பதிந்து விட்டது. हमारे लिए दिया हुआ आशीष जो है सेकंड ग्रेड आशीष है। நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் செகண்ட் கிரேட் ஆசீர்வாதம் தான். मनासे में मैं पैदा हुआ हूं, इसका मतलब हम सेकंड ग्रेड में आशीष के योग्य हैं। மனாசே குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், அது இரண்டாவது செகண்ட் கிரேட் ஆசீர்வாதம் தான் நமக்கு வந்திருக்கிறது. ये विचार मनासे लोगों के अंदर बैठा गया है, இது மனாசே குடும்பத்திலிருந்து வந்த எல்லாருக்குள்ளேயும் காணப்படுகிற காரியம். इसलिए यहाँ गिदोन कहता है, ஆகையால இங்கே கிதியோன் என்பவன் சொல்லுகிறான், मेरा कुल मनासे से है, என்னுடைய குடும்பம் மனாசேயின் குடும்பம். वही मैं इंफीरियरिटी कॉम्प्लेक्स में चले आया। அப்படியே இங்கிருந்து தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நான் வந்திருக்கிறேன். अभी उसमें एक और बात को छोड़ दो, இன்னொரு காரியத்தை அவன் சொல்கிறான் அங்கே. वे तो सेकंड ग्रेड आशीष के हैं அவங்க எல்லாரும் செகண்ட் கிரேட் இருந்து வந்தவங்க தான். और सबसे उस कुल में सबसे कंगाल, ஆனா அந்த செகண்ட் கிரேடிலேயும் எல்லாவற்றிலேயும் எல்லாரிலேயும் எளியவன் நான், ஏழை நான், कंगाल, நான் ஏழையா இருக்கிறேன். उसमें भी हमारे जो जन्म है सबसे छोटा हूं। அந்த எளியவனிலையும் என்னுடைய பரப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் சிறியவனாய் நான் பிறந்தேன். बहुत लोग अपने अंदर की ताकत को नहीं देख पाते हैं, जिसको परमेश्वर ने उनको दे रखा और इस्तेमाल करने के लिए चाहा। தேவனாய கர்த்தர் அநேகர்களை கொடுத்திருக்கிற பலத்தை அல்லது அவரை பயன்படுத்த தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை இன்றைக்கு அநேகர் காணக்கூடவில்லை. They have an understanding that I am inferior, मैं छोटा हूं, गरीब हूं, कंगाल हूं, कुछ लायक नहीं हूं, ये है। इस प्रकार का एक प्रकार का मन में विचार रहता है। அவருடைய மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றி எழும்பி இருக்கிறதுனாலே, நான் சின்னவன், நான் படிப்பறியாதவன், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறதுனாலே दो प्रकार के विचार हम लोगों के दिल में पाया जाता है। ரெண்டு விதமான எண்ணங்கள் ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறது. कोई अपने को सोचने से ज्यादा सोचता सुपीरियरिटी कॉम्प्लेक्स, சிலர் எவ்வளவு தூரம் யோசிக்கணுமோ அதை தாண்டி ரொம்ப அதிகமா மிஞ்சி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. कुछ लोग अपने की बातों को बहुत कमजोर समझ के छोटा समझते हैं। அடுத்த கூட்டமோ தனக்குள்ள தாளந்து திறமைகள் இருக்கிறதே அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு யோசிக்கிற கூட்டம். हमारा हिंदुस्तान में हमारे जो पिछले का धर्म ने इस काम को किया था, நம்முடைய இந்தியாவிலே கடந்த பழைய அந்த மத காரியங்கள் எல்லாம் அது இந்தியாவிலே இதையெல்லாம் செய்து விட்டன. बावन है ब्राह्मण, நான் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன், मैं छत्री हूं, छत्री, நான் சத்திரி குடும்பத்தை சேர்ந்தவன். ध्यान से सुनिए, நல்லா கவனிங்க, मैं छोटा हूं, நான் சின்னவனா இருக்கிறேன், पैर से निकला हुआ आदमी हूं, நான் கால்ல இருந்து வந்து பிறந்தவன். शत्रु आपकी ताकत को खुआने के लिए आपके अंदर इस प्रकार के विचार को बैठा रहा। சத்ரு அல்லது எதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற பலத்தை உறிஞ்சுவதற்காக இப்படிப்பட்ட தாழ்வு எண்ணங்களை போட்டு வைத்திருக்கிறான். जो व्यक्ति के अंदर इंफीरियरिटी कॉम्प्लेक्स है, யாருக்குள்ளே இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை ஒன்று உண்டோ, वो अपनी बातों में कभी कभी
जो जरूरत से ज्यादा अपने को दिखाने के लिए कोशिश करता है, அவன் தன்னுடைய தேவையை காட்டிலும் அதிகமாய் அவன் காண்பிப்பதற்கு சில நேரத்துல முயற்சி எடுப்பான், या அல்லது उन बातों में रहता नहीं है। அந்த காரியத்திலேயே கையே வைக்க மாட்டான். क्योंकि पुराना समय में हिंदुस्तान में क्या होता था, ஏன்னா பழைய காலங்களிலே இந்தியாவிலே நடந்த காரியங்கள் என்ன? अगर एक ब्राह्मण आएगा, ஒரு பிராமணர் ஒருத்தர் வரும்போது, अगर आप ब्राह्मण परिवार से है धन्यवाद, लेकिन पुराना विधि व्यवस्था का मैं कह रहा हूं, நான் பழைய அந்த பிராமண குடும்பத்தில் காணப்பட்ட அந்த விதிமுறைகள் வழிமுறைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். ध्यान से सुनिए, நன்றாய் கவனியுங்கள். तुरंत ऊपर लगा हुआ जो गमछा को उतार के कमर में बांध लेना, உடனே எதிரே இருக்கிறவன் மேலே கட்டியிருக்கிற அந்த துண்டு இருக்கிறதே, அந்த துண்டை அவன் எடுத்து தன்னுடைய இடுப்பிலே கொண்டு கட்டிக் கொள்ளுவான். और जूता तो पाना उससे खोल के खड़ा हो जाना. உடனே எதிரில் நிற்கிறவன் தன்னுடைய காலணிகளை அவன் கலட்டி விட்டு நின்று கொண்டு விடுவான் அவனுக்கு முன்பதாக. ऐसा खड़ा नहीं हो सकता, அப்படி அவனுக்கு முன்பதாக இப்படி கொண்டு நிற்க முடியாது, நிமிர்ந்து ऐसा खड़ा होना है. இப்படித்தான் கையை கட்டி நிற்க வேண்டும். हेलो, ये पुराने स्थिति है, இது பழைய சம்பிரதாயம். लेकिन प्रभु कहता है तुम जो ये अब्बा पिता करके पुकारते हो, इसलिए तुम मेरे संतान है, हिम्मत बांधो. ஆனால் தேவன் சொல்கிறார், நீயும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திரனாய் இருக்கிறாய். आपके अंदर इस प्रकार की छोटे दिमाग का आवश्यकता नहीं है. உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சிறிய குறுகிய ஒரு எண்ணங்கள் உடையவங்களா இருக்க கூடாது. मैं कुछ नहीं हूं, எனக்கு ஒண்ணும் தெரியாது, गरीब हूं, நான் ஏழையா இருக்கேன், मैं ये हूं, நான் இப்படி இருக்கேனே, कमजोर हूं, பலவீனனா இருக்கேனே, ज्यादा नहीं काम करने का ताकत है. ரொம்ப வேலை செய்ய சரத்துல பலன் இல்ல. इसी को बकते रहोगे तो 2 साल तुम्हारे जान 5 साल में 2 साल तुम अपने से कटवाते हो जीवन में. நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா உனக்கு 5 வருஷம் உயிரோட இருப்பேன்னு சொன்னா அந்த 5 வருஷத்துல 2 வருஷத்தை நீ அங்கேயே தொலைச்சிட்ட. इस बात काफी है. இந்த சொல்ற உணர்கிற காரியம் போதும். गिदोन का कमजोरी का कारण क्या है? கிதியோனுடைய பலவீனத்துக்கு காரணம் என்ன? मैं कमजोर हूं, நான் பலவீனனான ஆளு, उनके सामने जाने के योग्य नहीं हूं, நான் ஏத்து போக முடியாது, मैं फलाना नहीं हूं. நான் அப்படிப்பட்டவன் அல்ல. भाई आज सवेरे परमेश्वर आपसे बातचीत करता है. சகோதரா, இன்னைக்கு காலையில உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். बगल वाला का हाथ पकड़ के उनके मुंह से बोलिएगा. பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து அவருடைய आपकी स्थिति को प्रभु अच्छी तरह से जानता है. உங்களுடைய நிலைமையை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். परमेश्वर के दृष्टिकोण से अपने को देखो. தேவ கண்ணோட்டத்துல நீ ஒன்ன பாரு. प्रभु के आंखों में से होके अपने को देखो. தேவனுடைய கண்ணோடு கண்ணாக இருந்து நீ பாரு ஒன்ன. प्रभु के नाम की स्तुति महिमा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आप सबों को शायद मालूम है, உங்கள் எல்லாருக்கும் ஒருவேளை தெரிந்திருக்கலாம், अमेरिका के थॉमस आल्वा एडिसन की बात जानते होंगे. அமெரிக்காவில் உள்ள தாமஸ் ஆல்வா எடிசனுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். जिसने बिजली को बनाया, बिजली को हमारे हाथ में आज उपलब्ध कराया. அவர் இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்முடைய கரங்களிலே காண செய்தவர். और जो पहले का ग्रामोफोन को उसने इन्वेंट किया था. முதலாவது இந்த கிராமோபோன் சொல்வாங்களே அதை அவர் கண்டுபிடித்தவர். दुनिया भर में बिजली का इस्तेमाल करते हैं, உலகம் முழுவதும் எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. लेकिन जब बिजली का इस्तेमाल नहीं होता था, ஆனால் மின்சாரம் பயன்படாத ஒரு காலகட்டம் ஒன்று இருந்தது. थॉमस आल्वा एडिसन ने इस बिजली इस प्रकार पैदा हो सकता है, इस्तेमाल हो सकता करके दुनिया को ऐलान करके बताया. முதலாவதாக தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் மின்சாரம் இப்படியாக தயாரிக்கப்பட்டு இப்படியாக உலகத்தில் பயன்படுத்த கூடலாம் என்று சொல்லி அவர் காண்பித்தார். लेकिन उसकी बचपना के क्या मालूम है? ஆனால் அவருடைய குழந்தை அல்லது சின்ன பருவம் என்ன தெரியுமா? उसके टीचर ने एक चिट्ठी लिखी. அவருடைய ஆசிரியை ஒரு கடிதம் எழுதி இருந்தார். ये बच्चा था, இவன் சின்ன பிள்ளையா இருந்த பையனா இருந்த காலம். वो चिट्ठी में ये लिखी है, அந்த ஆசிரியை கடிதத்துல இவனை குறித்து எழுதி இருந்தார், आपके लड़के के जैसा दुनिया में मूर्ख कोई नहीं रहेगा. அந்த பெற்றோருக்கு அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது. தகப்பன் வாசிக்கிறார், உன்னுடைய பிள்ளை தாய் வாசிக்கிறாள், உன்னுடைய பிள்ளை போல உலகத்துல புத்திஹீனமான ஒண்ணும் தெரியாத பிள்ளை கிடையவே கிடையாது. इसको कुछ भी दुसाया, कुछ आता पोता नहीं है. இவனுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாலும் இவனுக்கு புரியாது. इसलिए इसको मैं घर विदा कर रहा हूं. ஆகையால இவனை நான் வீட்டுக்கே அனுப்பி விடுறேன். आगे इसको मेरे पास स्कूल में नहीं लाना. பின்னால நாளையில இருந்து இவன் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க.
थॉमस अल्वा एडिसन को बुलाई, தாமஸ் ஆல்வா எடிசனை கூப்பிட்டாள். टीचर ने हाथ में चिट्ठी दी, டீச்சர் அவனுடைய கரத்துல அந்த கடிதத்தை கொடுத்தாள். अपनी माँ से कह देना, உன்னுடைய அம்மாவட்ட போய் சொல்லிட்டு பா, இத கொடுத்து, इसको दो, இத கொடுத்துரு அம்மாட்ட, ये पढ़ नहीं सकता है. இவனுக்கு வாசிக்க தெரியாது. और घर आया, வீட்டுக்கு வந்தாவே माँ अपने बच्चे को नुकसान के रूप में कोई माँ नहीं देखना चाहती है. எந்த தாயா இருந்தாலும் தன் பிள்ளைய இந்த குறை உள்ளவன் இவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பார்க்கவே மாட்டான். महा बड़ा मूर्ख करके लिखा है तो उसको कैसा पढ़ के वो रोई नहीं है, मुझे ताजुब लगता है. அந்த முட்டாள் அல்லது ஒண்ணும் தெரியாதவன் சொல்லி அவ எழுதி, இந்த டீச்சர் எழுதிட்டாலே அதை பார்த்துட்டு எப்படி அழாம இருந்தா இந்த தாய் என்று சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ओ माँ हंसते हुए कहने लगी, அந்த தாய் அதை பார்த்து சிரித்துவாராய் சொன்னாள், बेटा कल से तुम स्कूल नहीं जाना, மகனே நாளையிலிருந்து நான் ஸ்கூலுக்கு நீ போக கூடாது, मैं तुम्हारा टीचर बनूंगी. நான் உனக்கு டீச்சரா இருக்க போறேன். ये पूछने लगा, இவன் கேட்டான், क्यों माँ मुझे स्कूल नहीं जाना? ஏன் அம்மா நான் ஸ்கூலுக்கு போக கூடாதா? என்ன क्या टीचर ऐसे लिख दी है? என்ன டீச்சர் அப்படித்தான் அதுல எழுதி உங்ககிட்ட தந்திருக்காங்களோ? माँ बोलने लगी, அம்மா சொன்னாங்க, ना बेटा ना ना, இல்ல அம்மா அப்படி இல்லம்மா, அப்படி எழுதல. टीचर ऐसा लिख कर दिया, तुम इतना पहुंचा हुआ फकीर है, तुमको सिखाने के लिए स्कूल के पास क्षमता नहीं है. அந்த தாய் அத கொஞ்சம் எப்படி சொன்னா, டீச்சர் இப்படி எழுதி இருக்கறாப்பா, நீ எல்லாம் தெரிந்த ஆளு, நீ போய் தான் ஸ்கூல்ல படிக்கணும்னு சொல்லி ஒண்ணும் கிடையாது, அங்க கற்றுக் கொடுக்கிறதுக்கு உனக்கு கற்றுக் கொடுக்க யாரும் இல்ல, நீ வீட்ல தான் இருக்கணும்னு वो சொல்லி. स्कूल का ताकत नहीं है, ஸ்கூல்லயே சக்தி கிடையாது, स्कूल का खूबी नहीं है, அது ஸ்கூல்ல திறமை கிடையாது, ये स्कूल आपको पढ़ाई दे सके. உனக்கு அந்த ஸ்கூல் கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு. थॉमस अल्वा एडिसन ने सोचा, बाप रे बाप, मैं इतना जीनियस हूँ, தாமஸ் ஆல்வா எடிசன் யோசிச்சாரு, எப்பா நான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஆளா, इतना जीनियस हूँ. எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருக்கிறேனா. सवेरे सारे बच्चे स्कूल जा रहे हैं, காலையில எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க. घर में से बाहर आ गए, இவன் வீட்ல जाओ 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 जाओ, இவன் எல்லாரும் வீட்ல உட்கார்ந்துட்டு கையை அசைச்சு அப்படியே போ நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லி கையை அசைப்பான். लड़के देख रहे हैं, இவன் பசங்க எல்லாம் பாப்பாங்க, स्कूल तुम्हारे लायक है, मेरा लायक नहीं है. அப்பா ஸ்கூல் உனக்கு தான், எனக்கு கிடையாது, அது எனக்கு ஒண்ணு சரியா செய்யாது. अन्य बच्चे सब ताजुब करने लगे. எல்லா பிள்ளைகளையும் போறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. वही माँ जो है उसको एक बहुत बड़ा साइंटिस्ट बनाई है. அதே தாய் தான் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை ஒரு பெரிய விஞ்ஞானியா மாற்றி போட்டு விட்டாள். ताली बजा के परमेश्वर का धन्यवाद करें. இந்த காரியங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? आपके बारे में आपका इतिहास कुछ भी हो, உங்களுடைய வரலாறு, உங்களுடைய சட்டம் எப்படி எழுதப்பட்டாலும் சரி, आपकी बैकग्राउंड कुछ भी हो, உங்களுடைய பின்னணி எப்படி இருந்தாலும் சரி, आपकी दशा कुछ भी हो, உங்களுடைய நிலைமை என்னவா இருந்தாலும் சரி, आज सवेरे इस बात को समझो, நீங்கள் சரியான காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். परमेश्वर मुझे सूरवीर सुरमा कहता है. அது என்ன, தேவன் என்னை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைக்கிறாரே. न केवल कहता परंतु बोलने के लिए कहता, बलहीन भी बोले मैं पहलवान हूं. அவர் சொல்லுகிறது மாத்திரமல்ல, என்னை சொல்ல வைக்கிறார், பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக. मैं पहलवान जैसा सोचूंगा, நான் பலவான் என்று சொல்லி என்னை யோசிப்பேன், पहलवान से जैसे आगे बढ़ूंगा, நான் பலவான் என்று சொல்லி நினைத்து முன்னேறி வேலை செய்வேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 16वां पद में गिदोन से प्रभु कहता है, 16ஆம் வசனத்திலே கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், एक और बार याद दिलाता है, இன்னொரு முறை கர்த்தர் ஞாபகம் ஊட்டுகிறார், मैं तुम्हें ऐसा इस्तेमाल करने जा रहा हूं बेटा, நான் உன்னை அப்படியாக பயன்படுத்த போகிறேன் மகனே, क्योंकि मैं निश्चय मैं तेरे संग रहूंगा, நான் உன்னோட கூட இருப்பேன், इसलिए तुम मिद्यानियों को ऐसा मार दोगे जैसा एक मनुष्य को जैसा मारता जाता वैसे ही मार दोगे. ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु आपसे बातचीत करता है. கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. अगर आपके पास इंफीरियरिटी कॉम्प्लेक्स के चलते आप परेशान हैं, உங்களிடத்தில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை குறித்து நீங்கள் தொந்தரவாய் இருக்கிறீர்களோ, सुपीरियरिटी कॉम्प्लेक्स आपको घमंड को लाता है, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு பெருமையை கொண்டு வந்து விட்டதோ, इंफीरियरिटी कॉम्प्लेक्स आपको नीच दशा में अपने को देखने के लिए कार्य करता है. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களை முடியாமை அல்லது கீழே தள்ளி உங்களை பார்க்க வைக்கிறது. परमेश्वर के दृष्टिकोण से अपने को देखने के लिए सीखिए. விட்டு விட்டு நீங்கள் தேவ கண்ணோட்டத்தை உங்களை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். इसमें तो अभी थोड़ा सा इसको हियाव आ गया. இப்பொழுது இந்த விஷயத்திலிருந்து கிதியோனுக்குள்ள கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ये कैसा होता है भैया, இது எப்படி ஐயா நடக்கும்? मैं तो डर के मारे यहाँ
गेहूं को काट के रहा हूं, நான் பயந்து அந்த கோதுமையை நான் போரடித்துக் கொண்டிருந்தேன். ये कैसा होता है? இது எப்படி நடக்கும்? இது इतना बड़ा मिदियान के सेना को मैं अकेले एक आदमी जैसा मारता वैसा मार दूंगा करके प्रभु பெரிய कहता है। மீதியானின் சேனையை ஒரு மனிதன் அடிக்கிறது போல நான் அடித்து விடுவேனோ? 17वां पद को देखिए, 17ஆம் வசனத்தை பாருங்கள். वो क्या कहता, प्रभु क्या कहता है? அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? गिदोन क्या कहता है? கிதியோன் என்ன சொல்கிறான்? गिदोन ने उससे कहा, यदि तेरा अनुग्रह मुझ पर हो, यह संभव है। அப்பொழுது கிதியோன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட இது நடக்கும். परंतु ஆனால் अनुग्रह मेरे ऊपर है, தயை என் மேல இருக்கு, तेरे कृपा मुझको बहुत मिला है, உம்முடைய தயவு எனக்கு வந்துட்டப்பா ஆண்டவரே, इसलिए मैं उस दशा में आ सकता हूं। ஆகையினாலே நான் அந்த நிலைமைக்கு போக போகிறேன். क्योंकि मेरे ताकत से नहीं, என்னுடைய பலத்தினால இதுவரைக்கும் நான் வரவே मेरे இல்லை, जानकारी के ताकत से नहीं, நான் அறிந்திருக்கிற அறிவினால வரவில்லை, पुरानी हिसाब किताब उसके चलते नहीं, அல்லது பழைய என்னுடைய குடும்ப பின்னணி அதனால நான் இதுவரைக்கும் இப்படி வரல ஆண்டவரே, मेरे बैकग्राउंड के चलते नहीं, என்னுடைய பின்னணி நிமித்தமா நான் இங்க வந்து நிக்கவில்லை, तेरे दया से हो। உம்முடைய தயவுனாலே நான் வந்திருக்கிறேன். 2 लाइन को गाएंगे, 2 லைன் அந்த பாட்டுல பாடலாமா? हम उस गीत के 1-2 लाइन को गाएंगे। அந்த பாடலின் 1-2 வரிகளை நான் பாடலாமா? यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ, ताली बजा के गाएंगे। यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ, यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ। धन्यवाद धन्यवाद यीशु तेरा, धन्यवाद 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 यीशु तेरा, धन्यवाद। केवल बाहर लोग आएंगे। यीशु तेरी यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ, यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ। धन्य नहीं था, कुछ भी न थे जब हम अपना बनाया, सच्चाई की राह तूने दिखाया। कुछ भी न थे जब अपना बनाया, सच्चाई की राह तूने दिखाया। सब मिलके गाएंगे। हाथ पकड़ कर मुझे चलना सिखाया, हिम्मत से मुझको जीना सिखाया। धन्यवाद धन्यवाद यीशु तेरा, धन्यवाद 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 यीशु तेरा, धन्यवाद। अभी भी गिदोन को ताकत नहीं मिल रहा। இப்பவும் பாத்தீங்க சொன்னா கிதியோனுக்கு பலன் கிடைக்கவே இல்லை. वो 17वां पद को पढ़िएगा एक और बार। 17வது வசனத்தை வாசியுங்கள். அவர் என்ன சொல்றார்? अभी भी उसकी अंदर की चंचलता हटी नहीं है। இப்பொழுதும் அவனுக்குள்ள இருக்கிற போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறவில்லை. वो कहता है, அவன் சொல்லுகிறான், अगर ये बात सच हो, आपने मुझे अनुग्रह दिया, सच हो, நீர் எனக்கு தயை பாராட்டினீர் என்பது உண்மையானால் एक चिन्ह चाहिए, ஒரு அடையாளம் எனக்கு காட்ட வேண்டும். ஒரு அடையாளத்தை எனக்கு நீர் காண்பியும்.
क्योंकि आप तो आके मेरे साथ बातचीत कर रहे हैं சரிதான், நீர் என்னோடு கூட வந்து பேசுகிறீர் ஆண்டவரே. और हाँ परमेश्वर करके मैं पहचान तो रहा हूँ நான் நீர்தான் கர்த்தர் என்று சொல்லி அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். लेकिन तो भी मुझे डगमगा रहा भीतर ஆனால் உள்ளே எனக்குள்ள ஒரு போராட்டம் குமோரி கொண்டிருக்கிறது. उसको साबुत करने के लिए चाहता हूँ அதை நான் நிரூபிக்க நான் விரும்புகிறேன். जब तक मैं आपके लिए भोजन नहीं लेके आऊंगा तब तक आप यहाँ से नहीं जाना நான் எதுவரைக்கும் உங்களுக்கு போஜனம் கொண்டு வரலையோ அதுவரைக்கும் நீர் இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டாம். मैंने पहले कहा आपका बाप आपके भीतर की बातों को जानता है நான் முதலாவது சொன்னேன் உங்களுடைய தகப்பன் உங்களுடைய உள்ளே இருக்கிற காரியங்களை அறிந்தவர் என்று சொல்லி. इसलिए उसने उत्तर दिया ஆகையாலே அவன் இப்படியாக பதில் ठीक கொடுத்தான். है जाके तैयार करके ले आओ சரிப்பா நீ போய் ஒரு போஜனத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு வா. जाके मीट पका रहा है அவன் போய் அங்கே இறைச்சி சமைக்கிறான், चपाती बना रहा है அவன் சப்பாத்தி செய்கிறான், और उसको उठा के ले आ रहा है அந்த ரெண்டையும் கொண்டு வருகிறான். God can wait until you arrest him परमेश्वर आप जब तक परमेश्वर को कैद करके या अरेस्ट करके रखे हैं तब तक वो इंतजार कर सकता है. मुझसे मुलाकात करने के लिए जरूर आया ओ यहाँ சந்திக்கும்படியாய் வந்தான். कहता मैं जब तक खाना नहीं बना के लाऊंगा तब तक यहाँ बैठेगा ஆண்டவரே நான் எதுவரைக்கும் போஜனம் அங்கே செய்யாமல் இருக்கோம் அதுவரைக்கும் இங்கே தான் இருக்க வேண்டும். अगर मैं रहता ஒருவேளை நான் அங்கே இருந்திருப்பேன் என்று मैं சொன்னால் उससे कहता நான் அவர்கிட்ட சொல்லியிருப்பேன், चलिए ना हमारे घर में खा के आप जाइए நீர் வாருமையா என்னிடத்துல சாப்பிட்டுட்டு நீர் போன்னு நான் சொல்லியிருப்பேன். लेकिन अभी भी इसका अपना घर को दिखाने के लिए मन नहीं है. ஆனால் இப்பவும் அவனுக்கு தன்னுடைய வீட்டை காண்பிக்கிறதுக்கு கதியே ஒண்ணு மனசு வரல. गरीब झोपड़ी है ஏன்னா ஒரு ஏழையான ஒரு குடிசை. उसको घर में ले जाएंगे तो बैठाने के लिए हमारे पास मेज कुर्सी सब नहीं है. அவரை கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வச்சா எனக்கு இருக்க சேர்ல அங்க என்னவா கிடக்கவே செய்யுது. वो परमेश्वर आया है கர்த்தர் வந்திருக்கிறாரு, मेरे घर लायक नहीं है. நான் என்னோட வீடு அதை காண்பிக்க ஒண்ணும். यीशु मसीह जब संसार में था இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது एक सरदार यीशु के पास आया. ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்துல வந்தான். मेरा नौकर बीमार है, என்னுடைய வேலைக்காரன் வியாதியஸ்தனாய் இருக்கிறார். आप हमारे घर में आने के लिए मैं योग्य नहीं हूँ. நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. मिलिट्री ऑफिसर है, அவர் ஒரு மிலிட்டரி ஆபீசராய் இருக்கிறார். लेकिन मिलिट्री ऑफिसर भी प्रभु को अपना घर ले जाने के लिए तैयार नहीं. அந்த மிலிட்டரி ஆபீசருக்கும் ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போவதற்கு ஆயத்தமா இல்ல. आपको मालूम है कि प्रभु உங்களுக்கு यीशु தெரியும். साधारण रूप में आया था. प्रभु यीशु साधारण रूप में आया. இயேசு சாதாரணமாய் உருவெடுத்து வந்தார். उसको घर ले जा सकता था. அவரை இயேசுவை வீட்டுக்கு அவன் அழகா கூட்டி போயிருக்கலாம். रोम सरकार का मिलिट्री ऑफिसर है. ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு மிலிட்டரி ஆபீசராய் இருக்கிறான். क्या कहता है? அவன் என்ன சொல்கிறான்? मेरे घर में आने के लिए मेरे छत के तले आने के लिए मैं योग्य नहीं. ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. अभी भी गिदोन के अंदर वही विचार है. இப்பொழுதும் அதே எண்ணம் கிதியோனுக்குள்ள இருக்கிறது. ऐसा आदमी हमारे घर में नहीं. இப்படிப்பட்ட பெரிய ஆளு எங்க வீட்டுக்கு வர கூடாது. मैं अभी भी अपने को छोटा ही பாத்திரவான் அல்ல, நான் சின்னவனாய் இருக்கிறேன். क्या सोचेंगे? அவர் வந்தா என்ன நினைப்பாரோ, हमारे घर में क्या देखेंगे? என்ன வீட்டுக்குள்ள வந்து என்னதெல்லாம் பாத்துருவாரோ. अभी भी उसके अंदर डर उठा नहीं है. இப்பொழுதும் அவனுக்குள்ள இருக்கிற பயம் போகவில்லை. ओके, சரி, God is always giving you allowances and he is willing to compromise so that he can help you somehow. परमेश्वर आपको अलाउंसेस देता है, कॉम्प्रोमाइज करता है ताकि किसी न किसी प्रकार से परमेश्वर की मदद तुम्हें मिले. मैं टायरे रहूंगा, நான் காத்துக்கிட்டே இருப்பேன். अकेले हैं. தனியா இருக்கிறார் அவர். खाना बनाने में कितना देर लगा मुझे मालूम नहीं, क्योंकि தனியா இருக்கிற बकरी வீட்ல சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. बकरी काटना है, ஆட்டை வெட்டணும், काल निकालना है, அங்கே தோலை உரிக்கணும், और उसको पकाना है, திரும்ப அதை சமைக்கணும், चपाती बनाना है. சப்பாத்தி மாவு எடுத்து பசையணும். कम से कम 1 घंटा. ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆகும். बहन लो आप लोग बोलिए 1 घंटा में बना लेंगे. பெண்கள் சொல்லுங்க 1 மணி நேரம் ஆகுமா சாப்பாடு செய்யறதுக்கு? 1 घंटा, 1 மணி நேரம். कोई बोल रहा है कि बकरी के पाट गए, उसको धो के उसको मेहमान आया है तो बनाने में बहुत देर लगेगा, 2 घंटा. சிலர் சொல்றது போல இருக்குது, ஆட்டை அப்பதான் பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் வெட்டணும், தோலை உரிக்கணும், திரும்ப இறைச்சியை வெட்டணும், 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஆயிரும். But God can wait. लेकिन परमेश्वर रुक सकता है, Because he has decided to use you. क्योंकि पर उसने निर्णय ले लिया कि आपको इस्तेमाल करें. He can wait even though you make him wait. आप उनको रोकने के लिए कहते हैं तो भी वो रुक सकता है, ठहर सकता है. What a good God we have. कितना भला परमेश्वर मेरा परमेश्वर यीशु है. अच्छा है. यीशु நல்லவர், हमारा परमेश्वर भला है. என் ஆண்டவர் நல்லவர்.
एक मनुष्य उसको कहता है ठहरिए मैं यहाँ लाऊंगा तब तक मत जाना. ஒரு மனிதன் சொல்கிறான் இங்கே இருந்து விடும், இங்கே நில்லும், நான் போயிட்டு வர்ற வரைக்கும் இங்கே இருக்க வேண்டும். यहोशू लड़ाई कर रहा है. யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். कुछ लोगों को बचाने के लिए लड़ाई कर रहा है. சிலரை காப்பாற்றிக் கொள்வதற்காக யுத்தம் பண்ணுகிறான். लेकिन युद्ध खत्म नहीं हुआ है. ஆனால் யுத்தம் முடியவில்லை. लेकिन समय अंधेरा होना है. ஆனால் சாயந்திர நேரமாய் கொண்டிருக்கிறது. इसलिए कहता है ஆகையால சொல்கிறார், चंद्रमा वहीं रह जा சந்திரனே அங்கே நில்லுடுப்பா, और सूरज वहीं ठहर जा. சூரியனே நீ அங்கே தரித்திரு, हमारा काम बाकी है. என்னுடைய வேலை இன்னும் மீதமாய் இருக்கிறது. माना सूरज चंद्र बाना बात को. சூரியனும் சந்திரனும் அவன் பேச்சை கேட்டதே. God, our God can understand us, listen to us. हमारा परमेश्वर हमें समझने वाला है, हमारी बात को सुनता है. ठहरे रहा. அவர் நின்றார், தரித்திருந்தார். और आने के समय उसने लिखा है टोकरी में लाया. வரும்பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது கூடையிலே கொண்டு வருகிறார். परमेश्वर ने कहा उस चट्टान पर डाल दो. அவன் சொன்னான், அந்த கல், ஆண்டவர் சொன்ன அந்த கல் மலையில் மேல அதை போடுப்பா, उसमें रख. அதுல வை. अपने डंडा से उसको छुआ. தன்னுடைய கோலினால் அதை தொட்டான். आग ऊपर से आया. மேலே இருந்து அக்கினி இறங்கியது. और अग्नि में परमेश्वर ऊपर चल के चला गया. அது அப்படியே அங்கே கர்த்தரை கொண்டு போனது. इस प्रकार एक अद्भुत काम अभी देख लिया. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கிறியோன் கண்டே விட்டான். अगर आप और हम होते क्या करते हैं? நீங்களும் நானும் இருந்திருப்பேன் என்று சொல்ல என்ன சொல்லி இருப்போம்? किसी ने ऐसा काम नहीं किया होगा, मेरे द्वारा परमेश्वर ने ऐसा काम ஓ, करा. யாரும் செய்யாத வேலையை என் மூலமா கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. लेकिन अभी भी गिदोन के अंदर का डर कटा नहीं है. ஆனால் இப்போதும் பாத்தீங்க சொன்னா அவனுக்குள்ள இருக்கிற பயம் போகவே இல்லை. कितना प्रार्थना आपकी सुनी है, எவ்வளவு விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம், कितना उत्तर दिया है, எவ்வளவோ ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார், कितने बार आपके ऊपर तरस खाया है. எவ்வளவு முறை தயவுக்கு மேல தயவு பாராட்டியாச்சு. जब आप योग्य नहीं थे तब भी परमेश्वर ने आपकी बातों को सुना था. நீங்கள் அது பாத்திரவான்கள் இல்ல, ஆனாலும் கர்த்தர் பொறுமையாய் உங்கள் लेकिन சத்தத்தை கேட்டாரே. अभी भी आपके अंदर वो हिम्मत नहीं आया. ஆனாலும் வர வேண்டிய தைரியம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையே. और वो कहता है, அவர் சொல்லுகிறார், अय्यो हो मैं परमेश्वर को देख लिया मर जाऊंगा. ஓ சொல்லுகிறார், நான் கர்த்தரை என் கண்கள் கண்டது, நான் மரித்து போவேனே. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, கர்த்தர் கரங்களை பிடித்து சொல்லுங்க, பக்கத்துல கரங்களை பிடித்து. जब तक परमेश्वर எதுவரைக்கும் கர்த்தர் आपके द्वारा உங்கள் மூலமா जो काम करना था எந்த வேலையை செய்யணுமோ उसको नहीं करेगा, அதை செய்யாமல் இருக்கிறாரோ आपको जिंदा रखेगा. உங்களை உயிரோட தான் வைப்பாரு. डरिए मत. பயந்துராதீங்க. सबसे बड़ी डर जो है मृत्यु होती है. பெரிய வீட்டுல மரணம் ஏற்படுகிறது. बड़ी डर, பயங்கரமான பயம், பயங்கர பயம், மரண பயம் அங்க இருக்கும். कल आके आपसे कोई कहे 3 दिन आपके हैं, उसके बाद आपको ऊपर जाना है. யாராவது உங்ககிட்ட நாளைக்கு வந்து சொல்றாங்க 3 நாள் தான் நீ உயிரோட இருப்ப, அதுக்கப்புறம் நீ மரித்து போயிருவேன்னு சொல்றாங்கன்னு வச்சுடுவேன். आप क्या क्या करेंगे? நீங்க என்ன செய்வீங்க, என்ன யோசிப்பீங்க? जो कुछ करना 3 दिन में कर लेना. என்னெல்லாம் செய்யணுமோ 3 நாள்ல செய்து முடிச்சிடணும். நீங்க சொல்லியாச்சு. बोलिए. இப்போ என்ன செய்வீங்க? நீங்க आपसे कह दिया, உங்ககிட்ட சொல்லியாச்சு. जो करना 3 दिन में कर दीजिएगा, तीसरा दिन என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் 3 நாள்ல முடிச்சிருங்க. 3 நாளைக்கு அப்புறம் நீங்க இருக்க மாட்டீங்க உலகத்துல. आप क्या क्या करेंगे बताइए? சொல்லுங்க, இப்போ நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? बोलिए ना. अरे भैया बोलिए. तैयार है? ஆயத்தமா இருக்கீங்களா? சொல்லுங்க. जब प्रभु आएगा आप कहेंगे, आपसे उनसे कहेंगे यज़ेकिया को आपने 15 साल दिया था, मुझे 15 दिन नहीं दे सकते हैं, थोड़ा सा विलम्ब करके आइए. கொஞ்சம் எசேக்கியா கேட்டானே, அது 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது ஆயுசுல, என்ன 15 நாள் எனக்கு கூட்டி கொடுக்க மாட்டீரா? आप सचमुच में मृत्यु के लिए तैयार है तो सुनिए ना, हमसे बहुत लोगों का लड़ाई हो गया, उन लोगों से सब समाधान करके आएंगे, क्योंकि वहाँ आने से फिर आप ईसा पिता पूछेंगे क्षमा नहीं किए हैं, इसलिए जाके क्षमा करेंगे. क्षमा करो, क्षमा करो, क्षमा करो, क्षमा करो, क्षमा करो. आपके विरोध में मैं चुगली किया हूँ, मैं बहुत इधर उधर बोला हूँ, क्षमा कीजिए, क्षमा कर दीजिए. सबसे कम से कम कैंपस के अंदर तो क्षमा मांगेंगे. எத்தனை பேர்ட்ட சண்டை போட்டிருக்கீங்க? 3 நாள் தான் இருக்குது. மேலே எனக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்காதேன்னு போய் ஓடி எடுத்து, ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் இந்த கேம்பஸுக்குள்ளே இருக்க விட்டு ஓடி 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 போய் நீங்கள் மன்னிப்பை கேட்டுருவீங்களா? आप जो है कहेंगे चुगली मैं आपके बारे में कह दिया था, बहुत लोगों से कान में डाल दिया, अब बहुत खराब आदमी है या आरामी है, ये इसको संग नहीं रहना, ऐसा ऐसा कुछ लोगों का गान भरे हैं,
उनसे जाके अरे भैया मैं गलती कर लिया, अभी जाना है वहाँ जाके खड़ा होना है, वहाँ सब तस्वीर में दिखाई पड़ेगा, तो हम क्या करेंगे, इसलिए इधर उधर कम से कम फ़ोन उठा के भी बोलेंगे भैया बोल दीजिए ना क्षमा किए क्योंकि 3 दिन बाकी है. 3 நாள் தான் மீதமா இருக்குது. நீங்க ஒரு ஆளை குறித்து சொல்லாத குறையே கிடையாது. இப்போ அந்த ஆள்கிட்ட போய் மன்னிச்சிருங்க நான் மேலே போறேன், ஐயோ உங்களை சொல்ல இப்படி எல்லாரும் சொல்லி திருந்துட்டேன்னு சொல்லிட்டு 3 நாள் தான் மீதமா இருக்குன்னு சொல்லி பயந்து அடிச்சு ஓடுவீங்க. मैं नहीं जानता आप क्या करेंगे. இப்பொழுது எனக்கு தெரியல நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. मैं नहीं जानता आप क्या करेंगे. எனக்கு தெரியாது நீங்க 3 நாள் தான் மீதமா இருந்தா என்னென்னலாம் செய்வீங்க சொல்லி. केरला के वायनाड के लोगों को मालूम नहीं 1 बजे पानी आएगी. கேரளாவுக்கு வயநாடு சேர்ந்த அந்த ஜனங்களுக்கு தெரியாது இரவுல 1 மணிக்கு தண்ணி வந்து அடிச்சிட்டு போன்னு சொல்லி. कुछ लोगों के इंटरव्यू को देखने से हमारा दिमाग खराब होता. சிலருடைய இன்டர்வியூ பார்க்கும் பொழுது நம்முடைய மனதே ரொம்ப கவலைப்படுவோம். मृत्यु का डर सबका अंदर है. மரண பயம் எல்லோருக்கும் உண்டு. यहाँ वो कहता है मैं मर जाऊंगा. இங்கே சொல்கிறான் நான் மரித்து போவேனே, என் கண்கள் உம்மை கண்டதே ஆண்டவரே. प्रभु कहता है அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் मैं तुम्हारे डर को हटाने के लिए ये काम और दे रहा हूँ. உன்னுடைய பயத்தை போக்க இன்னொரு காரியத்தை நான் செய்கிறேன். I want to give you more and more grace now. अभी और ज्यादा अनुग्रह में देते रहता हूं. शांति मिले, சமாதானம் உண்டாவதாக. तुम ना मरोगे. நீ சமாதானத்தோடு இரு, நீ மரிக்க மாட்டாய். 23वां पद में लिखा है 23ஆம் வசனத்துல डरो मत. ये उनக்கு சமாதானம், பயப்படாதே. अरे तुमको मैं ये बहुत बड़ा काम दे रहा हूँ, तुम मरने जा रहे जपता क्यों. நீ உனக்கு நான் பெரிய வேலையை தரப்பா, நான் சாக போறேன்னு சொல்லிட்டு ஏன் பயந்துகிட்டு இருக்கிற. In spite of such a strong evidence, इतनी बड़ी जो चिन्ह दिखाने के बावजूद it was a powerful demonstration of the power of God. परमेश्वर की सामर्थ वहां उस चिन्ह के द्वारा भयानक रूप से प्रकट हुई थी. It was very strong, बहुत भयानक रूप से प्रकट हुई थी. but still the तो भी feared वो डरता गया. इसी को देखे शूरवीर सुरमा कहा. இவனை பார்த்து தான் பராக்கிரமசாலின்னு சொல்லி அழைத்தாரோ. प्रभु कहता ஆண்டவர் சொல்லுகிறார் ठीक है जाके போப்பா நீ போ. तुम्हारा बाप एक मूर्ति को बना के रखा है, உன்னுடைய தகப்பன் ஒரு அங்கே சிலையை உருவாக்கி வைத்திருக்கிறானே, एक वेदी को बना के रखा है, ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கிறான் இல்லையா. सारी बातों को तोड़ो, எல்லாவற்றையும் நொறித்து போடு. और उसके पीछे एक बगीचा को खड़ा किया है, அதுக்கு பின்னால ஒரு தோட்டம் கட்டி வச்சிருக்கிறான்ல, काट डालो, அதை எல்லாம் வெட்டி அழித்து போடு. प्रभु अभी उसको आगे बढ़ाने के लिए, उसका डर को हटाने के लिए काम करने जा रहा है. இப்பொழுது கர்த்தர் அவனுக்குள்ளே பயத்தை நீக்கி அவனை முன்னேறி வைக்கிறதற்கான கிரியை செய்ய போகிறார். बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது दिन में नहीं करेंगे, இரவில் செய்ய மாட்டேன், रात में करेंगे. நான் இரவுல பகல்ல செய்ய மாட்டேன், இரவுல செய்வேன். In spite of knowing the purpose of God in your life, आप अपने जीवन में परमेश्वर के मकसद को जानने के बावजूद वहां एक कारण बाइबल बतलाती है. அங்கே ஒரு காரணத்தை வேதம் சொல்லுகிறது. पढ़िएगा, வாசியுங்கள். नगर के लोगों के डर के मारे 27 पद में 27வது வசனத்துல என்ன இருக்கிறது பாருங்கள். नगर के लोगों के डर के मारे वो काम दिन को न कर सका, इसलिए रात में किया. அந்த ஊர் மனுஷருக்கு பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே கிதியோன் செய்தான். प्रभु का आत्मा कहता है, தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், कई लोग हैं, இங்கே अनेகர் இருக்கிறார்கள், आप जो करना है उसको कर नहीं पाते हैं क्योंकि मनुष्य का डर आपको सता रहा है. மனித பயம் உங்களுக்குள்ளே பயங்கரமாய் துன்பப்படுத்துகிறபடியினாலே நீங்கள் அதை செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிறீர்கள். क्योंकि ஏனென்றால் आप सोचते हैं நீங்க நினைக்கிறீங்க ये क्या कहेंगे, ஓ இவர் என்ன செய்திருவாரு, இவர் என்ன சொல்லுவாரு, ये क्या कहेंगे, இவர் என்ன சொல்லிருவாரோ, ये क्या कहेंगे, இவர் எது சொல்லிருவாரோ, वो क्या कहेंगे, அவர் என்ன சொல்லுவாரு. बाप रे बाप, दुनिया के लोगों से डरते डरते आप एक कदम भी आगे नहीं बढ़ पाते हैं. அடேங்கப்பா, உலகத்துல உள்ள ஜனங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு அடி கூட முன்ன வைக்க முடியாமல் இருக்கிறீர்களே. परमेश्वर साथ कराने के लिए वायदा किया है. தேவன் சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்து நான் உன்னோட கூட இருப்பேன். बार-बार कहता डरो मत, திரும்ப சொன்னாரே பயப்படாதீங்க. लेकिन मनुष्यों का डर आपको सता रहा है. ஆனா மனிதனுடைய
பயம் உங்களை துன்பப்படுத்துகிறது. मनुष्यों के ऊपर जो डर है वो बात आपको कब्जा करके आपको आगे बढ़ने से रोकता. மனிதர்களை குறித்ததான ஒரு பயம் இருக்கிறதே அது உங்களை பிடித்து முன்னேற முடியாமல் தடுக்கிறது. அங்கே वही बात आपका बल को चूस रहा. அந்த விஷயம் தான் உங்களுடைய பயத்தை அல்லது உங்களுடைய பலத்தை உறிஞ்சுகிறது. We are very much particular about to satisfy everyone. आप इस पर बहुत गौर कर रहे हैं, ध्यान से चल रहे हैं कि सबको मैं संतुष्टि करके या तृप्त करके जाऊं. यीशु के बारे में लिखा है. இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यूहन्ना बपतिस्मा देने वाले के बारे में लिखा है. யோவான் ஸ்நானகரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. जो बचपन से पवित्र आत्मा से जन्मा यीशु हो या पवित्र आत्मा के बल पर लगने वाला यूहन्ना हो. ஒருவேளை பரிசுத்த ஆவியினாலே நடந்த அந்த யோவானா இருக்கட்டும் அல்லது பரிசுத்த ஆவியினாலே பிறந்த அந்த இயேசுவா இருக்கட்டுமே, वे दुनिया को तृप्त नहीं कर सके. அவர்கள் உலகத்தை திருப்தி அடைய செய்யவில்லை. सारे लोगों को तृप्त नहीं कर सके. எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாழவில்லை. एक जवान आया था. ஒரு வாலிபன் வந்தான். उसने पूछा मुझ में क्या गट्टी है. அவன் கேட்டான், என்னிடத்துல என்ன குறைவுண்டு ஆண்டவரே? प्रभु ने कहा, ஆண்டவர் சொன்னார், अपना धन को बेच के गरीबों को दे के मेरे पीछे हो लो. உன்னுடைய ஐஸ்வரியத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, என் பின்னால வா. यीशु को मालूम है इस बात से वो उसका मन पैसा के साथ सटा हुआ है. இயேசுவுக்கு தெரியும் இது முடியாத காரியம் தான். அவனால் இரண்டு அவருடைய மனது பணத்தோடு கூட ஐஸ்வரியத்தோடு கூட ஒட்டி இருக்கிறது. इसका मन पैसा के साथ सटा हुआ है. இவருடைய மனது பணத்தோடு கூட நெருங்கி இருக்கிறது. सेवकाई में तो आए हैं, ஊழியத்துக்கு தான் வந்தாச்சு, काम में तो आए हैं, ஓ வேலைக்குன்னு சொல்லி வந்தாச்சு, लेकिन दिल वहां सटा हुआ इसलिए वो डरते हैं. ஆனால் மனமோ உள்ளமோ அங்கே ஒட்டி இருக்கிறதுனால பயந்திருக்கிறோம். घर वाले क्या कहेंगे, வீட்டுக்காரங்க என்ன சொல்லிருவாங்க, मेरे दोस्त क्या कहेंगे, உங்க நண்பன் ஏதாவது சொல்லிருவானோ, मेरे पड़ोसी क्या कहेंगे, உங்க பக்கத்துக்காரன் ஏதாவது சொல்லிருவானோ, मेरे साथी क्या कहेंगे. உடன் இருக்கிறவர் யாராவது சொல்லிருவாரோ. इस सवेरे के समय प्रभु आपसे बातचीत करता है. இந்த காலையில தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். You are unable to fulfill the will of God because of the fear of people. आपके अंदर लोगों के डर होने के चलते परमेश्वर की इच्छा को पूरा नहीं कर पा रहे हैं. तो भी प्रभु राते रात काम किया. ஆனாலும் இரவோடு இரவாக அவன் வேலை செய்தார். गिदोन का बाप जिसने वेदी का बनाया वो उसके लिए लोगों के सामने करने के लिए तैयार हो गया. கிதியோனுடைய தகப்பன் உண்டாக்கின அந்த பலிபீடம் இருக்கிறது, அது ஜனங்களை மேற்கொள்வதற்கு ஒரு அடையாளமாய் மாறி போனது. अभी प्रभु को ये काम करना पड़ रहा. இப்பொழுது கர்த்தருக்கு ஒரு கிரியை செய்ய வேண்டியதாயிற்று. उस अध्याय के 34 पद को पढ़िएगा. அதே அதிகாரத்துடைய 34வது வசனத்தை வாசியுங்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. तब यहोवा का आत्मा गिदोन में समाया, उसने नरसिंगा फूंका और अपने साथियों को लेके इकट्ठा करके खड़ा हुआ. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனின் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி தன்னுடைய ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு தனக்கு பின் சொல்லும்படி செய்தான். लोगों को विदा किया, जाके लोगों को बुला के आओ बटोरो. ஜனங்களை அனுப்பினான். ஏய் ஜனங்களை எல்லாம் கூட்டி சேருங்கள். बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது, he was able to muster 32,000 people. वो इकट्ठा कर सकता था 32,000 लोगों को. ताकत हो गया. उसका बलन उंडाइற்று. आत्मा के बल से उसके दिए हुए संदेश को लोग ग्रहण करके 32,000 लोग आ गए. ஆவியின் பலத்தினாலே அவனால் சொல்லப்பட்ட அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 32,000 பேர் வந்து விட்டார்கள். लोगों के सामने खड़ा है, ஜனங்களுக்கு முன்பதாக கிதியோன் நிற்கிறான், देख रहा है. பார்க்கிறான். मैं गरीब था, நான் ஒரு ஏழையா இருந்தேன். मैं गरीब परिवार में पैदा हुआ था. நான் ஏழையின் குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவன். मैं परिवार में सबसे छोटा हूं. குடும்பத்திலே எல்லாரிலும் சிறியவன் நான். परमेश्वर के आत्मा के बल से 32,000 लोगों को जुटाने के लिए एक शब्द काफी रहा. ஒரு வார்த்தை, தேவ ஆவியினாலே ஏவப்பட்ட ஒரு வார்த்தை 32,000 பேரை கூட்டி சேர்க்க வல்லமை பெற்றது. इसके बाद भी उसके अंदर का संदेह हटा नहीं है. இதற்கு பின்பும் கூட அவனுக்கு உள்ளே இருக்கிற சந்தேகம் விலகி ஓடவே இல்லை. आज आपके जीवन में अगर संदेह नाम करके सस्पिशन करने की बातें रहती है, आप कभी आगे नहीं बढ़ सकते हैं. ஒருவேளை இன்றைக்கு கூட உங்களுக்குள்ளே சஸ்பிஷன் அல்லது சந்தேகம் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் முன்னேறவே முடியாது. बहुत लोग संदेह करने की वजह से जीवन में एक कदम भी आगे नहीं रख पाते. அநேகர் சந்தேகப்படுகிறதுனால வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்னே வைக்க முடியாமல் தடுக்கிறார்கள்.
You are doubting everything. आप हर बात के ऊपर शक करने वाले हैं, You are doubting everybody. आप हर व्यक्ति के ऊपर संदेह करने वाले हैं। That is why you are unable to exercise the strength what God has given you. इसी के चलते परमेश्वर ने जो सामर्थ्य आपको दिया है उसको अनुभव नहीं कर पा रहे हैं। आज सवेरे आप प्रभु से बातचीत करने की आवश्यकता। இந்த காலையில தேவனோடு கூட நீங்கள் பேச வேண்டிய ஒரு தருணம் இது। प्रभु, ஆண்டவரே, मैं सब बातों पर डर रखता हूँ। எல்லா விஷயத்துக்கும் கண்டு பயந்து கொண்டு இருக்கிறேன், मैं संदेह करता हूँ। சந்தேகப்படுகிறேனே, मेरे अंदर inferiority complex है। எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கிறது, मेरे अंदर एक डर है मैं मर जाऊंगा करके। எனக்குள்ளே நான் செத்து போவேனே என்று சொல்லி பயம் பிடிக்கிறது। तो आत्मा मुझे देने के बावजूद भी நீர் அந்த ஆவியானவர் எனக்கு தந்த பின்பும் கூட मैं उस स्थान में नहीं पहुंच पा रहा। நான் அந்த இடத்துக்கு நீர் விரும்புகிற இடத்துக்கு போக முடியாமல் இருக்கிறேன்। जहां तू चाहता उस जगह में पहुंच नहीं पा रहा। நீர் விரும்புகிற இடத்துக்கு நான் போக முடியாமல் இருக்கிறேன்। If you struggle with such a thing, अगर आप इन बातों के साथ संघर्ष कर रहे हैं, by taking part in this communion, इस प्रभु भोज में भाग लेने के द्वारा you receive a new strength today. आज एक नई ताकत को आप प्राप्त करने वाले हैं। By taking part in this bread, इस रोटी को आप लेने के वजह से, by taking part in this blood of Jesus, या यीशु मसीह के लहू में आप भागीदार होने के चलते I receive the life, new fresh life. आपके एक नए जीवन या ताजगी का जीवन आप प्राप्त करने वाले हैं। प्रभु से कहिएगा। தேவனிடத்தில் சொல்லுங்க। अगर आप संदेह करते हैं, நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? प्रभु मुझे संदेह करने से हटाइए। ஆண்டவரே, என்னை சந்தேகப்படாதபடி அல்லது சந்தேகத்திலிருந்து என்னை விலக்கி விடுவியும்। अगर मेरे अंदर मैं छोटा हूं करके उस विचार है, मुझे सहायता कीजिए तेरे दृष्टिकोण से मैं देख सकूं। ஆண்டவரே, என்னால முடியாது, சின்னவன் சிறியவன் சொல்லி அந்த எண்ணம் இருக்கு சொன்னா நான் உம்முடைய கண்ணோட்டத்துல பார்க்க கூடியதற்கு என்னை உயர்த்தி வையும்। मैं लोगों के डरने के चलते, लोगों से डरने के चलते वो क्या सोचेंगे सोचने के चलते मैं उस जगह में नहीं हो पाता हूं, उस काम को कर नहीं पाता हूं जैसा तू चाहता है। ஆண்டவரே, இவர் என்ன நினைச்சிருவாரோ, அவர் அப்படி சொல்லிடுவாரோ, இப்படி சொல்லிடுவாரோ என்ற ஜனங்களின் பயம் என்னை பிடிப்பதினாலே ஆண்டவரே நான் பார்க்க முடியாமல் இருக்கும்போது मैं तेरे वचन को सुनने के बाद भी, உம்முடைய வசனத்தை தெளிவாய் கேட்ட பின்பும் கூட ஆண்டவரே मैं उस जगह में नहीं आ पाता हूं जहां तू मुझे चाहता है। நீர் எங்கே நான் வர விரும்புகிறீரோ அந்த இடத்துக்கு வசனம் கேட்ட பின்பும் வர முடியாமல் இருக்கிறேன் ஆண்டவரே। You reminded me your promises. आपने मुझे वायदाओं को याद दिलाया। ஏனென்றால் நீர் உம்முடைய வாக்குத்தத்தங்களை எனக்கு நினைப்பூட்டி விட்டீர்। But I am unable to grasp it. लेकिन मैं उन्हें प्राप्त नहीं कर पा रहा। But for a new touch of God I come to the table. एक ताजगी का छुए जाने के लिए मैं मेज के सामने आता हूँ। I am Surjukai. நாம் தலைகளை தாழ்த்துவோமா?